ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அது நிச்சயமாக இன்று இரவுக்குள் கட்டாயமாக நடந்தே தீரும். நான் சொல்றத கேட்கும் போதே நீ கண் கலங்கி அழுகுத்தான் போகிறாய். இதுவரைக்கும் நீ நல்லவங்க நினைச்ச உறவுகள் உன்னை ஏமாத்தலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம், சுயநலத்தோட உன்னை விட்டு விலகி போகலாம். நீ யாருக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சியோ, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து இழந்து நின்றாயோ, தியாகம் செஞ்சியோ, அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் தான் தான் முக்கியம், தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு சுயநலமாக முடிவெடுக்கவும், சுயநலமாக உன்னை விட்டு ஒதுங்கி போகவும் கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்வில் நடக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இப்போதே உன்னை தயார்படுத்திக்கோ. சரி விடு, இதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ உன் வாழ்க்கையில இன்று இரவு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் கேளு. உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகளும், உன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போன மனிதர்களும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது. நீ யாரை வேணும் வேணும்னு தேடி போனியோ அவங்க கிட்ட உன் மதிப்பு படிப்படியாக குறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ எல்லாரும் எல்லாமும் தானாக உன்னை தேடி வந்து உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி உன் வாழ்க்கையில ஒரு அதிசய மாற்றத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். கஷ்டம்னு கலங்கி நின்ற உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமே நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி வழிநடத்தி முறையாக வெற்றியை ஒப்படைக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீ என்ன செய்கிற, எதுக்காக செய்கிறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து நீ எதையுமே மறைக்க முடியாது. உன் மனசுக்குள்ள நீ யோசிக்கிற விஷயங்களை முழுவதுமாக புரிந்து வைத்தவளாகத்தான் நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்த நான் உனக்கு தர வேண்டியதையும் நிச்சயமாக தந்தே தீருவேன். உன் பிரார்த்தனைகளை கேட்ட நான் அதை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைக்கத்தான் இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதற்குள்ளாகவே அது நடக்கலை, இது கிடைக்கல நினச்சி கவலைப்படாத. கவலைப்படுவதால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது, செஞ்சு முடிச்சிட முடியாதுன்ற உண்மைகளை நீ புரிந்து கொள். அதற்கு பதிலாக பொறுமையாக உன் செயல்களை மட்டும் சரியாக செய்தால் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கான நல்ல நேரம் நீ எதிர்பார்த்தது போலவே வந்துடுச்சு. இனிமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை அழகாக நான் அமைத்து தருவேன். என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போல இல்லாட்டியும் நீ நினைச்சினா நிச்சயமாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். உனக்கு சோதனைகளை நான் கொடுக்குறேனே நினச்சி எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வயதிலாவது நீ எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். சோதனைகளை கொடுத்தா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள முடியும். எல்லா சோதனைகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தவும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன். இதுவரைக்கும் தாமதமான விஷயமும் தள்ளி போன விஷயமும் இப்போது தரமாக சிறப்பாக உன் வாழ்வில் நடக்க போகுது. உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் விலக்கி வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எப்பவுமே நீ எளிமையாக பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையுமே அடைய முடியும், ஜெயிக்க முடியும். ஆனா ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உனக்கு பிரச்சனைகளும் அதிகமாகும், உன் மன வேதனையும் அதிகரித்து கொண்டே போகும். அதனால தான் எளிமையான வாழ்க்கையை சிக்கனமாக வாழ ஆரம்பி, நீ நிம்மதியாக வாழலாம்னு சொல்ல வந்தேன். நீயும் எல்லாரையும் நேசிச்சு பொறுமையா தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எதுக்கும் பெருசா ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. கவலையை விட்டு கண்ணீரை தொடச்சிட்டு உன்னை நேசிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு தெளிவாக இரு. உனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கும் நானே கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவேன். நீ எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமுமாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும்
நான் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாலோ அல்லது நிராகரிச்சாலோ நீ கவலைப்படாத. அதற்கு பதிலாக யார் உன்னை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவர்களும் இருந்து தூரமாக வாழ கற்றுக்கொள். அவர்களை விட்டு நீ விலகுவதால் அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏன்னா உன்னோடு இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன், அது போதாதா? யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாரையும் விட சிறப்பான சக்தியாக, எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சக்தியாக இந்த சக்தி தாய் வராகி அம்மா வரம் தர தயாராக இருக்கிறேன். இந்த வரம் தரும் வராகி உன் வாழ்க்கைக்கான வரத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். உன்னுடைய துயரங்களையும் துன்பங்களையும் தொடச்சு நீ கேட்ட விஷயத்தை உனக்கு தருவதற்காக நீ இருக்கும் திசை நோக்கி ஓடி வந்துட்டேன். நீ விரும்பாமல் எதையும் உனக்கு நான் தரமாட்டேன். நீ எதை விரும்புறியோ, எது உனக்கு பிடிக்குமோ, நீ எதை இழந்து தவிக்கிறாயோ அதையே உனக்கு மீட்டு தருவேன் என் தங்கமே. யாராவது உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாலோ அல்லது தனிமைப்படுத்தி அவங்கெல்லாம் ஒன்னா கூட்டமா நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சாலோ அதற்காக நீ வருந்தாதே. நீயே உன்னை மிகப்பெரிய ஆளாக நினைச்சுக்கிற. யாராவது உன்னை தனிமைப்படுத்தினா நீ தனித்துவமிக்க ஆள், தைரியமான ஆள்னு உனக்குள்ளேயே நீ ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கொள். அதே நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களை பெருசா யோசிக்கிறத முதல்ல நிறுத்திவிடு. ஏன்னா உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபம் நீ தனிமையில் இருக்கும்போதுதான் உனக்கு புரியும். அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உன்னை ஏதோ வெளியாள் மாதிரியும் வேத்தாள் மாதிரியும் தனியா தவிக்க விடும்போது உனக்கு துணையாக உன் பக்கத்துல நான் வந்து நிற்பேன். ஆனா அந்த சமயத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களின் போலியான முகமொழியும் யார் எப்படியெல்லாம் பேசி நடிக்கிறாங்கன்ற உண்மையும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை சரியாக செதுக்கும். நீயும் இப்படி தனிமையில் இருக்கும்போது மனிதர்களை புரிந்து கொள்ளேன் தங்கமே. உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான இதயத்தை உனக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். உனக்காக கண்ணீர் விட ஒருத்தர் இருக்கும்போது அதைவிட அதிர்ஷ்டமான பிள்ளையாக நீ இருப்பவாயா என்ன? உனக்கு நல்லது செய்யக்கூடிய, உனக்கு நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு புத்திசாலி மனிதர்களை, உனக்கு நல்ல வழி காட்டக்கூடிய அனுபவமிக்க மனிதரை உன் வாழ்க்கையில நான் அனுப்பி வைக்கிறேன். நீ மன நிம்மதியோட எப்பவுமே சந்தோஷமா அமைதியா இருக்கணும்னு நினைச்சினா என்னுடைய இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை எப்பவுமே உன் வீட்டில் வச்சுக்கோ. நீ எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறங்கிறத எனக்கு தேவையே இல்லை. நீ எந்த அளவு நிம்மதியாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில சில கஷ்டமும் கவலைகளும் துக்கமும் இருப்பது எனக்கு தெரியும். கஷ்டம் கவலை யாருக்கு தான் இல்லை? ரொம்ப நாளாகவே சில பேர் என்னை வணங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு இப்போது என் பதிவை கேட்க தொடங்கியதிலிருந்து இப்போதெல்லாம் மகிழ்ச்சியும் துக்கமும் அலட்சியமும் சோம்பலும்னு எல்லா கஷ்டங்களையும் கடந்து சமநிலைக்கு வந்து விட்டார்கள். நீயும் இப்பெல்லாம் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்கிறாய். அதன் காரணமாக உயர்வு தாழ்வு மகிழ்ச்சி துக்கம்னு எல்லாவற்றையும் உனக்கு சமநிலையாக நான் ஆக்கி தருவேன். துன்பமும் தாழ்வும் விலகி போய் துக்கமெல்லாம் மாறி போய் உயர்வும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் அருள் செய்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். அதுவும் இன்று இரவுக்குள்ளாகவே அது உனக்கு நடக்க தொடங்கும். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. எப்போது பக்திங்கிறது சுயநலமில்லாம பொதுநலமாக மாறுகிறதோ, நீ எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், நீ எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறாயோ, அப்போதே உன் வாழ்க்கை தானாகவே முன்னேறிவிடும். என்ன ஆகும் எப்படி ஆகும்னு எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பிக்கை வை. நீயே வியக்கும் அளவிற்கு உன்னை நான் வழிநடத்தி வெற்றி காண வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே சரியானபடி சரியான விஷயங்களாக நிச்சயமாக நடக்கும். நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தாலே அது உனக்கு சாத்தியமாகும். உன் மனசு படுற பாட்டையும் உன் வாழ்க்கையில நீ படுற கஷ்டத்தையும் பார்த்துதான் உனக்கு வேண்டியதை செய்து தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீயும் எல்லாத்தையும் சந்தோஷமாக மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு
மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு. இனிமே உன் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு எதுவும் இல்லாமல் நீ அமைதியாய் சந்தோஷமாய் வாழப் போகிறாய். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். இனிமே நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். அதற்கேற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கை சூழலை அமைதியானதாக நான் அமைச்சு தரேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக இனி நடக்க போகுது.